Polynomials. Exercise 2.2, problem number 1 of 1. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients. X square minus 2x minus of 8. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதாவது quadratic polynomial வந்து கொடுத்திருக்காங்க. இதோட zeros நம்ம வந்து find out பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பார்த்து அதை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்திருக்க பாலினாமியலை எடுத்து எழுதலாம். பாலினாமியலை பி ஆஃப் எக்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆஃப் 8. ஸோ கொடுத்திருக்க பாலினாமியல் ஃபர்ஸ்ட் குவாட்ரட்டிக் பாலினாமியலா அப்படின்றத செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்றது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் பாலினாமியலோட கம்பேர் பண்ணணும். அதாவது p of x is equal to what? ax square plus bx plus c. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் x ஸ்கொயர் இருக்கு, x இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ கொடுத்திருக்க பாலினாமியல் வந்து குவாட்ரட்டிக் பாலினாமியல். அப்படி இல்லைன்னா கூட ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் x வந்து 2க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ இருந்தாலே அது வந்து ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதோட ஜீரோஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா கொடுத்திருக்க பாலினாமியலை ஜீரோவோட ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது மூலமா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நடுவில் இருக்க இந்த மைனஸ் 2x வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இதை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து தேவை. ஸோ அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? இங்க இருக்கு பார்த்தீங்களா மைனஸ் 8. மைனஸ் 8ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. மைனஸ் 8 மைனஸ் 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 வந்து கிடைக்குமா? ஸோ இப்போ இங்க இருக்க ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xக்கு பதிலா என்ன எழுதலாம்? மைனஸ் 4x பிளஸ் 2xஆ பிளஸ் 2x மைனஸ் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல எக்ஸை வந்து காமன் எடுக்கலாம். எக்ஸை காமன் எடுத்தோம்னா ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 4 வந்து கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல வந்து பிளஸ் 2 வந்து காமனா எடுக்கலாம். எடுத்தோம்னா பிராக்கெட்குள்ள எக்ஸ் மைனஸ் ஆஃப் 4 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் மைனஸ் ஆஃப் 4 வந்து காமனா எடுக்கலாமா? எக்ஸ் மைனஸ் ஆஃப் 4 வந்து காமனா வந்து எடுத்தீங்கன்னா ரிமைனிங் எக்ஸ் பிளஸ் 2 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு ஈக்குவேட்டிங் டு 0. இப்போ தனித்தனியே இது வந்து 0ஓட ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் 4 வந்து இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி x plus 2 is equal to 0. So therefore x is equal to what? x is equal to plus 4 வந்து கிடைக்குமா ஃபர்ஸ்ட் கேஸ்ல? அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா x is equal to plus 2 வந்து minus of 2 வந்து மாறிடும். So minus of 2. இதுல இருந்து நமக்கு வந்து தேவையான value of x வந்து நம்ம வந்து find out பண்ணியாச்சு. So இந்த x தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? zeros அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? Therefore the zeros of the polynomial the zeros of polynomial p of x is equal to what? 4, minus of 2. So, இப்போ zeros வந்து நம்ம வந்து find out பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன find out பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட் வந்து find out பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் find out பண்ணணும்னா நமக்கு கிடைச்சிருக்க அதாவது நம்மளுக்கு கொடுத்திருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் ஆஃப் 8. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணணும். ax square plus bx plus c. ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் abc நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ a வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? a அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் a. இங்கே வந்து 1 தான் வந்து இருக்கு. ஸோ 1 வந்து போட்டுக்கோங்க. b அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸா. ஸோ இங்கே வந்து மைனஸ் ஆஃப் 2 வந்து இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் 2. ஸோ c அப்படின்றது கான்ஸ்டன்ட். இது வந்து மைனஸ் 8க்கு வந்து ஈக்குவல். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சம் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போறோம். சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? அதாவது கிடைச்சிருக்க ஜீரோஸ் இருக்கு பாத்தீங்களா? இதோட சம்மேஷன் வேல்யூ 4 பிளஸ் மைனஸ் ஆஃப் 2. 4 மைனஸ் ஆஃப் 2 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து கிடைக்குமா? ஸோ கிடைச்சிருக்க ஜீரோஸ் மூலமா சம்மை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 வந்து கிடைக்குது. இதே இது கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? சம் ஆஃப் ஜீரோஸ் is equal to minus of b by a. அதாவது minus of coefficient of x square divided by coefficient of x. So that is equal to
minus of b. Minus of b ஓட value வந்து minus of 2. So minus of 2 வந்து போட்டுக்கோங்க. Divided by a வந்து பாத்தீங்கன்னா 1 க்கு வந்து equal. So 1. So that is equal to minus into minus will become plus. Plus 2 by 1. 2 by 1 is equal to what? 2. ஓ இங்க இருக்க ரெண்டையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது x மூலமா கிடைச்ச சம்மேஷனும் கோஎஃபிஷியன்ட் மூலமா கிடைச்ச சம்மேஷனும் எதுக்கு வந்து ஈக்குவல் 2க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? சோ இது மூலமா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ கிடைச்சிருக்க ஜீரோஸை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது மல்டிப்ளை பண்ணணும். 4 இன்டூ மைனஸ் 2 எதுக்கு வந்து ஈக்குவல்? மைனஸ் ஆஃப் 8க்கு வந்து ஈக்குவல். ஸோ இதே இது ஈக்குவேஷன் மூலமா எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? Product of zeros is equal to c by a, constant by coefficient of x. So that is equal to constant வந்து minus 8 வந்து equal. So minus 8 divided by a ஓட value 1. So 1. So that is equal to minus of 8. So இங்கேயும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஒரே வேல்யூ தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. Therefore it is verified. Therefore it is verified. Exercise 2.2 problem number 1 of 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு quadratic polynomial வந்து கொடுத்திருக்காங்க. இதோட zeros-அ நம்ம வந்து find out பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா zeros-க்கும் coefficient-க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை find out பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து வெரிஃபையும் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கொடுத்திருக்க polynomial-அ ஃபர்ஸ்ட் வந்து p of x மூலமா ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்து எழுதலாம். p of x is equal to what? 4s square minus of 4s plus 1. கொடுத்திருக்க பாலினாமியல் ஃபர்ஸ்ட் குவாட்ரடிக் பாலினாமியலா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்க. எப்படி வந்து வெரிஃபை பண்ணலாம்? பை கம்பேரிங் இட் வித் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் p of x எதுக்கு வந்து ஈக்குவல்? ax square plus bx plus c க்கு வந்து ஈக்குவல். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கொடுத்திருக்க பாலினாமியல் ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்றது தெரியுது. அப்படி இல்லைனா கூட ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் s வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 2க்கு வந்து ஈக்குவல். ஸோ 2க்கு ஈக்குவலா இருந்தாலே அது வந்து ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா zeros of quadratic polynomial என்ன அப்படின்றத find out பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்திருக்க பாலினாமியலை 0 ஓட ஈக்குவேட் பண்ணணும். That is 4s square minus of 4s plus 1 is equal to 0. 0 ஓட ஈக்குவேட் பண்றதுனால நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் s அதாவது zeros என்ன அப்படின்றத நம்ம வந்து find out பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நடுவுல இருக்க இந்த -4s நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்படின்னா 4ஐயும் 1ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 வந்து கிடைக்குமா? 4 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. 4 வந்து -2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா -2 வந்து கிடைக்குமா? 4s square minus 4s எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா minus of 2s minus of 2s plus 1 is equal to 0. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 2s காமன் எடுக்கலாம். 2s வந்து காமன் எடுத்தோம்னா ரிமைனிங் வந்து 2s minus of 1 வந்து கிடைக்குமா? அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா -1 காமன் எடுக்கலாம். எடுத்தோம்னா பிராக்கெட் குள்ள 2s minus of 1 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. 2s minus of 1 இப்போ காமன் எடுக்கலாமா? 2s minus of 1 into 2s minus of 1. 2s minus of 1 is equal to 0. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு லீனியர் ஃபேக்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஈக்குவேட்டட் டு 0. இப்போ இந்த ரெண்டையும் தனித்தனியா ஈக்குவேட் பண்ணிட்டு நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் s வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2s minus of 1 is equal to அதே மாதிரி திரும்பவும் 2s minus of 1 is equal to. Therefore s is equal to what? s is equal to 1/2. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா s ஓட வேல்யூ 1/2க்கு தான் வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஜீரோஸ் வந்து கிடைச்சிருக்கு. குவாட்ரட்டிக் அப்படின்னாலே 2 வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து எவ்வளவு டிகிரில இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? So therefore the zeros of polynomial p of x are 1/2, 1/2. So இப்போ zeros வந்து நம்ம வந்து find out பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து find out பண்ணணும். So அதுக்கு என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க பாலினாமியலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. p of x is equal to what? 4s square minus of 4s plus 1. இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணுங்க. ax square plus bx plus c. ஸோ கம்பேர் பண்றது மூலமா நமக்கு தேவையான a b c ஓட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். a அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்.
அப்படி வந்து பார்க்கும்போது a ஓட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 4க்கு வந்து ஈக்குவல். b அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. இங்க கம்பேர் பண்ணும்போது -4க்கு வந்து ஈக்குவலா b ஓட வேல்யூ. c ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறது சம் ஆஃப் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஓ இங்க இருக்க ஜீரோஸை சம்மேஷன் பண்ணீங்கன்னா 1/2 plus 1/2 that is equal to 2/2 வந்து கிடைக்கும், which is equal to 1. இதே இது இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம்னா sum of zeros is equal to what? Sum of zeros is equal to minus of b by a. அதாவது minus of coefficient of x divided by coefficient of x square. So that is equal to minus of b ஓட வேல்யூ minus of 4. So minus of 4 divided by a ஓட வேல்யூ 4க்கு வந்து equal. Minus into minus will become plus. 4 by 4 is 1. So இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டுமே ஈக்குவலா. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜீரோஸை நம்ம இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1/2 into 1/2 வந்து பார்த்தீங்கன்னா 1/4க்கு வந்து ஈக்குவல். இதே இது கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எதுக்கு வந்து ஈக்குவல்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு c by a க்கு வந்து ஈக்குவல். கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். So that is equal to 1/4. 1/4. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான். Therefore it is verified. Therefore it is verified. Exercise 2.2 problem number 1 of 3. இங்க வந்து பாத்தீங்கன்னா quadratic polynomial வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஜீரோஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வெரிஃபையும் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க பாலினாமியலை p of x மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்து எழுதுங்க. p of x is equal to what? 6x square minus of 3 minus of 7x. ஸோ இதை வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணுங்க. p of x is equal to what? ax square plus bx plus c. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து x ஸ்கொயர் இருக்கு, அடுத்து x, அடுத்து வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்படின்னா கொடுத்திருக்க பாலினாமியலை நம்மளும் அரேஞ்ச் பண்ணிடலாம். p of x is equal to what? 6x square minus of 7x minus of 3. ஸோ இங்க பார்க்கும்போது ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பாலினாமியல் 2க்கு வந்து இருக்கு. அப்படின்னா கொடுத்திருக்க பாலினாமியல் ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு கொடுத்திருக்க பாலினாமியலை நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேட் டு 0 வந்து பண்ணணும். ஸோ பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6x square minus of 7x minus of 3 is equal to 0. ஸோ இப்படி ஈக்குவேட் பண்றதுனால நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதாவது ஜீரோஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அடுத்து? அதாவது -7x ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்ணணும்னா இங்க இருக்க 6ஐயும் -3யும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் 18 வந்து கிடைக்குமா? -18ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. -18 -2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வந்து கிடைக்கும்? அதாவது 9 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ -18 +2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? -9 வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க -sign தான் கிரேட்டரா வந்திருக்கு. அப்படின்னா இங்க மைனஸ் தான் கிரேட்டர் வேல்யூவா வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6x square -7xக்கு பதிலா -9x plus 2x அப்படின்னு வந்து எழுதலாமா? நெக்ஸ்ட் -3 is equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுல 3x காமனா எடுக்கலாம். 3x காமனா வந்து எடுத்தோம்னா 2x -3 வந்து பிராக்கெட் குள்ள வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்ல +1 வந்து காமனா வந்து எடுத்தோம்னா 2x -3 வந்து பிராக்கெட் குள்ள வந்து கிடைக்கும். that is equal to 0. இப்போ 2x -3 காமனா எடுக்கலாமா? 2x -3 காமனா எடுத்தோம்னா பிராக்கெட்ல 3x + 1 வந்து கிடைக்கும். so that is equal to. இப்போ ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு, ஈக்குவேட்டிங் டு 0. இப்போ தனித்தனியே இதை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். 2x -3 is equal to 0. அதே மாதிரி 3x + 1 is equal to 0. So therefore x is equal to what? x is equal to -3 அந்த சைடு போகும்போது +3 வந்து மாறிடும். இங்க வந்து 2 வந்து இருக்கு. ஸோ 3/2 வந்து கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி செகண்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா x is equal to what? +1 அந்த சைடு போகும்போது -1 மாறிடும். ஸோ -1/3. ஸோ இப்போ நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதாவது ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Therefore the zeros are the zeros of p of x, polynomial p of x are 3/2, minus of 1/3.
zeros find out பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து find out பண்ணணும். அதுக்கு வந்து பாலினாமியலை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. 6x square minus of 7x minus of 3. இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணுங்க. ax square plus bx plus c. கம்பேர் பண்றதுனால நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் a, b, c நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். a வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 6க்கு வந்து ஈக்குவல். b வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் மைனஸ் ஆஃப் 7க்கு வந்து ஈக்குவல். cன்றது வந்து மைனஸ் ஆஃப் 3க்கு வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறது சம் ஆஃப் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு கிடைச்சிருக்க ஜீரோஸை நம்ம வந்து சம்மேஷன் பண்ணணும். அதாவது 3/2 பிளஸ் மைனஸ் 1/3 வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 1/3 வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 6 வந்து கிடைக்கும். 3 into 3 9 9 minus of 2. ஸோ 9 minus of 2 வந்து என்ன கிடைக்கும் 7 வந்து கிடைக்கும் 7/6. இப்போ இதே இது கோஎஃபிஷியன்ட் மூலமா சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு minus of b by a. That is equal to minus of b ஓட value minus of 7 divided by a ஓட value 6 வந்து equal. Minus into minus will become plus. So 7/6 is the answer. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எதுக்கு வந்து ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது கிடைச்சிருக்க ஜீரோஸை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணும். பண்ணணும் என்ன கிடைக்கும் 3/2 into minus of 1/3. 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1/2 வந்து கிடைக்கும். இப்போ இதே இது கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எதுக்கு வந்து ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏக்கு வந்து ஈக்குவல். சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் which is equal to minus of 3 divided by a வந்து 6. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 1/2 வந்து கிடைக்குமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1/2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து சேம். Therefore it is verified. Therefore it is verified. Exercise 2.2 problem number 1 of 4. So இங்க வந்து பாத்தீங்கன்னா quadratic polynomials கொடுத்திருக்காங்க. இதோட zeros நம்ம வந்து find out பண்ணணும். நெக்ஸ்ட் ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து வெரிஃபையும் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கொடுத்திருக்க பாலினாமியலை p of x மூலமா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அதை வந்து எடுத்து எழுதலாம். p of x is equal to what 4u square plus 8u அப்படின்னு வந்து கொடுத்திருக்கு. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் எதுக்கு வந்து ஈக்குவல்னா p of x is equal to ax square plus bx plus c க்கு வந்து ஈக்குவல். ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பாலினாமியல் 2 அப்படின்னு வந்து இருந்ததுன்னா அதை தான் குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து பார்க்கும்போது ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் u வந்து 2க்கு வந்து ஈக்குவல். ஸோ கொடுத்திருக்க பாலினாமியல் ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா இங்க இருக்க பாலினாமியலை நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவேட் டு 0 வந்து பண்ணணும். ஸோ பண்ணோம்னா 4u square plus 8u is equal to 0. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4u வந்து காமன் எடுக்கலாம். 4u காமன் எடுத்தீங்கன்னா ரிமைனிங் வந்து u plus 2 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் 4u-வை 0-ஓட ஈக்குவேட் பண்ண போறோம். அதே மாதிரி u plus 2-வை 0-ஓட ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ பண்ணோம்னா u-ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் u is equal to 0/4 0 வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா u-ஓட வேல்யூ வந்து -2 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் ஆஃப் u வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது ஜீரோஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. Therefore zeros are the zeros are 0, minus of 2. So இப்போ zeros வந்து find out பண்ணியாச்சு. So இப்போ zeros வந்து find out பண்ணியாச்சு. Next வந்து பாத்தீங்கன்னா relationship between zeros and coefficient வந்து find out பண்ணணும். சரிங்களா? So இப்போ coefficient find out பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து first கொடுத்திருக்க polynomial எடுத்து எழுதணும். p வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 4u square plus 8u க்கு வந்து ஈக்குவல். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் quadratic polynomial எதுக்கு வந்து ஈக்குவல் ax square plus bx plus c க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? சோ இப்போ இத ரெண்டையும் கம்பேர் பண்றதுனால நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் a b c வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 4 க்கு வந்து ஈக்குவல். b வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 8 க்கு வந்து ஈக்குவல். c அப்படின்றது கான்ஸ்டன்ட். இங்க வந்து எதுவுமே இல்லைன்னா 0 அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. c வந்து பாத்தீங்கன்னா 0 க்கு வந்து சரிங்களா? சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கலாமா? சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் ஜீரோஸோட சம்மேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் அப்படின்றது 0 and -2. இதோட சம்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 2 வந்து கிடைக்கும். இதே இது கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சம் ஆஃப் ஜீரோஸ் எதுக்கு வந்து ஈக்குவல் சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் b by a. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் b அப்படின்றது 8 வந்து ஈக்குவல்
8 divided by a வந்து 4 வந்து ஈக்குவலா minus of 8 by 4 is equal to minus of 2. இங்க ரெண்டையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து ஒரே வேல்யூ தான் சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். இப்போ ஜீரோஸை வந்து ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? is equal to what? 0 into minus of 2. 0வை minus of 2 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 தான் வந்து கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் யூசிங் கோஎஃபிஷியன்ட். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏக்கு வந்து ஈக்குவல். இங்க கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 தான். ஸோ 0 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 4. 0 by anything is 0. ஸோ இங்க இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து சேமா தான் வந்திருக்கு. Therefore it is verified. Therefore it is verified. Exercise 2.2 problem number 1 of 5. இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு quadratic polynomial வந்து கொடுத்திருக்காங்க. இதோட zeros வந்து find out பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா zeros-க்கும் கோஎஃபிஷியன்ட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத find out பண்ணிட்டு அதை வந்து வெரிஃபையும் பண்ணணும். இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க பாலினாமியலை p of x மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்துக்கலாம். p of x is equal to what? t square minus of 15. ஸோ இந்த பாலினாமியலை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் quadratic பாலினாமியலோட கம்பேர் பண்ணுங்க. அதாவது ax square plus bx plus c. ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது? கொடுத்திருக்க பாலினாமியல் வந்து ஒரு quadratic பாலினாமியல் அப்படின்றது தெரியுது. ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பாலினாமியல் வந்து 2க்கு வந்து ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு quadratic பாலினாமியல். இப்போ இந்த quadratic பாலினாமியலோட ஜீரோ வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது? கொடுத்திருக்க பாலினாமியலை நம்ம ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஜீரோஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு சரிங்களா. t square minus of 15 is equal to 0. Therefore t square is equal to what? 15 வந்து கிடைக்கும். So therefore t is equal to what? Plus or minus root of 15. Therefore t is equal to plus root 15. அதே மாதிரி t is equal to minus of root 15. So இப்போ zeros வந்து நம்ம வந்து find out பண்ணியாச்சு. அதாவது zeros ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா the zeros are root 15 minus root 15 சரிங்களா. இப்போ zeros find out பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்து find out பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் வந்து find out பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கொடுத்திருக்க quadratic பாலினாமியலை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்றது ax square plus bx plus c. ஸோ கம்பேர் பண்றது மூலமா நமக்கு தேவையான a b c வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ a வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? இங்க முன்னாடி எந்த விதமான கோஎஃபிஷியன்ட்டும் இல்லைன்னா 1 அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கோம் சரிங்களா. b வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? இங்க t டேர்மே இல்ல சரிங்களா. அப்படின்னா இங்க வந்து 0 அப்படின்னு அர்த்தம். c கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா minus of 15க்கு வந்து ஈக்குவல். ஸோ minus of 15. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரூட் 15 மைனஸ் ஆஃப் ரூட் 15 ஜீரோ வந்து கிடைக்குமா? ஸோ ஜீரோ வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஜீரோஸ் ஆட் பண்ணும்போது இதே இது சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் மூலமா எழுதணும்னா என்ன கிடைக்கும்? சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் b by a தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் b ஓட வேல்யூ 0 0 by 1 0 by anything is 0. ஸோ இங்க ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணீங்கன்னா 0 தான் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே சேம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரூட் 15 இன்டூ மைனஸ் ரூட் 15 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. ரூட் 15 இன்டூ ரூட் 15 வந்து 15 வந்து கிடைக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் 15. இதே இது கோஎஃபிஷியன்ட் மூலமா வந்து கண்டுபிடிச்சோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ எதுக்கு வந்து ஈக்குவல்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏக்கு வந்து ஈக்குவலா? சியோட வேல்யூ மைனஸ் ஆஃப் 15. So minus of 15 divided by a ஓட வேல்யூ 1. So that is equal to what? Minus of 15. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டோட வேல்யூ சேமா தான் கிடைச்சிருக்கு. Therefore it is verified. அதாவது relationship is verified. Verified. Exercise 2.2 problem number 1 of 6. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு quadratic polynomial கொடுத்திருக்காங்க. இதோட zeros நம்ம வந்து find out பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா zeros and coefficientக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை வெரிஃபையும் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க பாலினாமியலை p of x மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்து எழுதணும். p of x is equal to what? 3x square minus of x minus of 4. ஸோ இந்த பாலினாமியலை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் பாலினாமியலோட கம்பேர் பண்ணுங்க. ax square plus bx plus c. ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது? அதாவது கொடுத்திருக்க பாலினாமியல் வந்து ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா தெரியுது.
ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பாலினாமியல் வந்து 2க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த குவாட்ரட்டிக் பாலினாமியலோட ஜீரோஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? கொடுத்திருக்க பாலினாமியலை ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3x² minus of x minus of 4 is equal to. ஸோ ஈக்குவேட் பண்றதுனால நமக்கு தேவையான ஜீரோ, அதாவது வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓ இங்க இருக்க மைனஸ் எக்ஸை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்றது? 3யையும் -4யும் மல்டிப்ளை பண்ணுங்க. -12 வந்து கிடைக்கும். சரிங்களா? -12 வந்து -4ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்து கிடைக்கும்? 3 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்க இருக்க ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா 3x² மைனஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா minus of 4x plus 3x plus 3x minus of 4 is equal to 0. So, இப்போ first two termsல x காமனா வந்து எடுத்தீங்கன்னா என்ன வந்து கிடைக்கும்? அதாவது x காமனா வந்து எடுத்தோம்னா 3x minus of 4 வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் plus 1 வந்து காமனா வந்து எடுத்தோம்னா பிராக்கெட்ல 3x minus of 4 வந்து கிடைக்கும். So that is equal to 0. இப்போ 3x minus of 4 வந்து காமனா எடுக்கலாமா? 3x minus of 4 வந்து காமனா வந்து எடுத்தோம்னா x plus 1 வந்து கிடைக்குமா பிராக்கெட்ல? x plus 1 is equal to 0. ஸோ இப்போ ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு ஈக்குவேட்டிங் டு 0. இப்போ தனித்தனியே இதை வந்து ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3x minus of 4 is equal to 0. Next x plus 1 is equal to 0. So therefore x is equal to what? x is equal to 4/3 வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அடுத்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் 1 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான ஜீரோஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Therefore the zeros of polynomial p of x are 4/3 and minus of 1. So இப்போ zeros வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கொடுத்திருக்க பாலினாமியலை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. 3x² minus of x minus of 4. ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணுங்க. ax² plus bx plus c. ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு தேவையான a, b, c நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். a அப்படின்றது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 3க்கு வந்து ஈக்குவல். b வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 1க்கு வந்து ஈக்குவல். c கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் ஆஃப் 4க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ a, b, c வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது சம் ஆஃப் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸ் எதுக்கு வந்து ஈக்குவல்? சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோஸ் வந்து சம்மேஷன் பண்ணீங்கன்னா 4/3 மைனஸ் ஆஃப் 1 என்ன வந்து கிடைக்கும்? 4 minus of 3/3. That is equal to 1/3 வந்து கிடைக்குமா? இதே இது கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சம் ஆஃப் ஜீரோஸ் எதுக்கு வந்து ஈக்குவல்? சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் b by a. That is equal to மைனஸ் ஆஃப் b ஓட வேல்யூ மைனஸ் ஆஃப் 1 divided by a ஓட வேல்யூ 3க்கு வந்து ஈக்குவல். So that is equal to minus into minus will become plus. So 1/3 தான் இதுக்கான ஆன்சர். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே சேம் ஆன வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு கிடைச்சிருக்க ஜீரோஸை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணும். 4/3 into minus of 1. So that is equal to 4ஐயும் -1ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4 வந்து கிடைக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் 4/3. ஸோ இதே இது கோஎஃபிஷியன்ட் மூலமா கண்டுபிடிச்சோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எதுக்கு வந்து ஈக்குவல்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு c by aக்கு வந்து ஈக்குவலாம். c ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -4. -4 divided by a ஓட வேல்யூ 3. ஸோ மைனஸ் ஆஃப் 4/3. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு வேல்யூஸும் சேமாக தான் வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கலாம். Therefore it is verified. Therefore it is verified.